உலக இரட்சகராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான அவருடைய விலையேறப்பெற்ற இந்த வார்த்தையை தியானித்து நாம் பலப்படுவோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நவம்பர் மாதத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இருளில் மறைந்திருக்கிறவைகளை இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாக்க போகிறார். இந்த நவம்பர் மாதம் வெளியரங்கமாக்குகிற மாதம். தேவ ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலேயும் வெளியரங்கமாக்குவேன் என்று சொன்னார். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே வெளியரங்கமாக்குவேன்னு சொல்றீங்களே, அது இந்த மாதத்துல என்னென்ன காரியங்களை நீங்க வெளியரங்கமாக்க போறீங்க, இருள் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆவியானவரோட கேட்டு பேச ஆரம்பித்த போது அவர் காண்பித்த ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். தேவாவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த இருள என்னென்னலாம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு. யோபு 12வது அதிகாரம் 22வது வசனம். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இருள்ல இருக்கிற முதல் காரியம் ஆழங்கள். ஆழங்களை குறித்து அநேக சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்ள போகிற சில நன்மைகள் அது ஆழத்தில் இருக்குதான். அந்த ஆழம் எங்க இருக்குதுன்னா ஒரு இருள்ல இருக்குதான். அந்த இருள்ல இருக்கிறத கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்துல வெளியரங்கமாக்குவேன் என்று சொல்லுகிறார். தானியேல் 2:22 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்களேன், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். இருக்குது, நமக்கான ஆழங்கள் அங்க இருக்குது. அதை கர்த்தர் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதத்துல வெளிப்படுத்துவார். ஆழத்துல இருக்கிற மறைபொருளா இருக்கிறத அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 6வது வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏங்க ஆழத்தை அவரு வெளியரங்கமாக்கணும் அப்படின்னா, ஆழத்துலதான் மீன்கள் இருக்கிறது. இப்ப மீன் இருக்கிறது தெரியல, ஏன்னா மீன் ஆழத்துல இருக்குது. இப்ப ஆழமே எங்க இருக்குதுன்னா இருள்ல இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆழம் வெளியரங்கமானாதான் அதுல மறைஞ்சிருக்கிற மீன்களை நம்மளால பிடிக்க முடியும். கடந்த 10 மாசமா மீன் பிடிக்க முடியாம நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டாச்சு. எப்படியாச்சு நம்ம போட்டை நிரப்பிடலாம் அப்படின்னு. எல்லாம் முடியாம டயர்டா உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மீன் எங்க தெரியுமா இருக்குது? ஆழத்துல இருக்குது. இப்ப ஆழம் எங்க தெரியுமா இருக்குது? இருள்ல இருக்குது. அந்த இருள்ல இருக்கிற ஆழத்தை நான் வெளியரங்கமாக்கும் போது ஆழத்துல மீன்களால ஒளிந்து கொள்ள முடியாது. அவைகளை உன் படகுலே வந்து சேரும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அந்த படகுல பல்வேறு சிந்தனை உள்ள நபர்கள் இருந்தாலும் படைத்தவர் அந்த படகுல இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஆழத்துல போடுப்பா. இவங்க ஒருவேளை கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நேற்று ராத்திரி நாங்க பார்க்காத ஆழமா எத்தனை இடத்துல எல்லாம் போட்டோமே, ஆனா கிடைக்கல. ஆழமே எங்க போயிருச்சுன்னா இருள்ல மறைஞ்சிருச்சு. ஆனா என்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தாரோ, அந்த படகுல கர்த்தருடைய வல்லமை அவருடைய பிரசன்னம் வந்துச்சோ,
அப்ப என்ன ஆகுதுன்னா ஆழம் வெளியரங்கமாகிறது, ஆழத்தில் இருக்கிற மீன்கள் வெளியரங்கமாகிறது. இதுதாங்க சீக்ரெட். வசனம் சொல்லுகிறது 6வது வசனத்தில் அப்படியே அந்தபடியே அவர்கள் செய்து என்னபடியே அவர் என்ன சொன்னாரு, ஆழத்துல போடுங்கன்னாரு. அவர் சொன்னபடியே செஞ்சாங்களாம். ஏன்னா அங்க ஆழம் வெளியரங்கமாகி விட்டது. அவர் சொல்லிட்டாரு. நிறைய நேரம் நம்ம பிசினஸ், நம்ம படிப்பு, நம்முடைய வாழ்க்கையில சில முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது எல்லாருக்கும் பைத்தியக்காரத்தனமா தெரியும். என்னடா இது, இவங்க எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்க? அப்ப நம்ம சொல்லுவோம், என்கிட்ட பேசுறது யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆழத்தை வெளியரங்கமாக்குகிறவர். அந்த ஆழ வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா எனக்கான மீன்கள் என் படகுல வந்துடும். அதனாலதான் விசுவாசத்துல செய்யறேன். அவர் சொன்னபடி அப்படியே செய்யறேன். அப்படிதான் நம்முடைய வீடும் குடும்பமும் ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அவர் எதை வெளியரங்கமாக்குகிறார் என்றால், ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நல்ல கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல். புதையலும் பொக்கிஷம் எங்க இருக்குதுங்க? இருள்ல, அந்தகாரத்தில் இருக்குது. அவர் சொல்றாரு, நான் இந்த இருள்ல இருக்கிற இந்த காரியத்தை நான் வெளியரங்கமாக்க போகிறேன். கோரேசுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இந்த கோரேஸ் ஒரு மெய்ப்பனா இருந்தாருங்க. இவர் ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பன். பெற்ற தாய் தகப்பனாலே அவங்க இவனை வெறுத்தாங்க. கோரேஸ் அப்படின்னாலே இழிவானவன், மகிழ்ச்சி அற்றவன், மகிழ்ச்சி இல்லாதவன் என்று அர்த்தம். அவனை யாருக்குமே பிடிக்காது. அதனாலதான் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை கொன்றலாம்லாம் முடிவு பண்ணாங்களாமா. இதெல்லாம் சரித்திர இதுல சொல்றாங்க. இவனை கொன்றலான்னு முடிவு பண்ணி, ஆனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் ஒரு மெய்ப்பர்கிட்ட கொடுத்துட்டாங்களாமா. அவங்க தான் இவனை வளர்த்தாங்க, கோரேச. அப்படிப்பட்ட கோரேசுக்கு கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறது ஒளிப்பிடத்தில் இருக்கிறது உனக்கு தருவேன் கோரேஸ். ஏன்னா இந்த கோரேசை வச்சுதான் தேவ ஆலயத்தை புதுப்பிக்கிற, கட்டி எழுப்புகிற வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஒரு மெய்ப்பனால எப்படிங்க சர்ச்சை கட்ட முடியும்? ஒரு மெய்ப்பனால எப்படி பண்ண முடியும்? இந்த பெரிய ப்ராஜெக்டுங்க, பெரிய விஷயம், இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்படியாக வரலாற்று அறிஞர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். அந்த காலத்துல அந்த கோரேஸ் இருந்த நாட்கள்ல 70% உலகம் முழுவதும் பாபிலோனியர்கள் ஆட்சி செய்தார்களாம். அந்த பாபிலோனியருடைய கோட்டை எப்படி தெரியுமா இருந்தது? அந்த பாபிலோனுடைய கோட்டையினுடைய அந்த மதில் சுவருடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? ஒரு குதிரை ரதம் வண்டி இருக்குல்ல, இப்படி 1 by 1 இப்படி நம்ம சைடுல அப்படி 10 ரதத்தை வைக்கலாமாமா, அவ்வளவு அகலம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதில். அந்த மதிலை சுற்றிலும் 100 வெண்கல கதவுகள் இருந்ததாம். 25 4 சைடுல வெண்கல கதவுகள் 100 கதவுகள் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்ப புரியுது அந்த வசனத்தை ஏன் கோரேசுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு? இப்ப என்னன்னா, கோரேசே உனக்கான பொக்கிஷம், நீ இதை கட்டி எழுப்புறதுக்காக, அதாவது ஆலயத்தை எருசலேமில நீ தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக உன்கிட்ட ஒண்ணு இல்லை. ஏன்னா நீ ஒரு மெய்ப்பன், சாதாரண ஆளு. அந்த உனக்கானது ஒளிப்படத்தில் இருக்குது. அதாவது நீ எழுப்பக்கூடிய அந்த தேவைகளை சந்திக்கிற பொக்கிஷங்கள் உள்ள கோட்டைக்குள்ள இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு ஒன்னால முடியாதுப்பா. அந்த கதவுகளை திறக்க ஒன்னால கூடாது. ஆனால் நான் சர்வ வல்லவர். இன்னைக்கு தேவர் ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு வாஞ்ச இருக்குது, ஆனா கையில ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னால திறந்து எடுக்க முடியாத பல காரியங்களை உனக்காக தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைச்சு நான் தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்குன்னா இருள்ல இருக்குது. அதை நான் வெளியரங்கமாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவ ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டியவைகளை இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தாழ்பாள்களை முறித்து கதவுகளை உடைச்சு கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லுகிறார். புதையல்களும் பொக்கிஷங்களும் வெளியரங்கமாக போகிறது. அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 9வது வசனம், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு பொங்கல் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி
அப்படின்னு சொல்லி நிறைய அப்படி கீழே வருது. நான் அந்த மேலே உள்ள வார்த்தையை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசித்திருக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள். முதல்ல ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துறார், வெளியரங்கமாக்க போறாருன்னா ஆழங்களை வெளியரங்கமாக்குகிறார். இரண்டாவது பொக்கிஷங்களை புதையல்களை வெளியரங்கமாக்குகிறார். மூன்றாவது ஜனங்களை வெளியரங்கமாக்குகிறார். இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் இந்த நவம்பர் முடிச்சுட்டு டிசம்பர்ல எல்லா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். உலகம் முழுவதும் அதை கொண்டாடுகிறோம். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருளிலே இருக்கிறது. ரட்சிப்பின் ஒளியை, வேதத்தின் வெளிச்சத்தை பார்க்காமல், உண்மையான இரட்சகரை அறியாது எத்தனையோ ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை இருளில் இருந்து வெளியரங்கமாக்க போகிறார். அவர்களை பார்த்து சபையாக நாம், ஊழியனாக நாம், அவருடைய வேலைக்காரனாகிய நாம் சொல்ல வேண்டிய காரியம், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள். இதுக்கு தாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நிறைய பேர் இருள மாட்டி இருக்கிறாங்க ஜனம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், என் சபையில் ஆட்கள் இல்லை, அல்லது இங்கே ஊழியம் செய்ய முடியல, இல்லை இங்கே இந்த பிரச்சனை. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இருளில் இருக்கிறாங்க, அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. வசனம் கூட சொல்லுகிறது, அந்தகாரத்தில் இருந்து நம்மளை எங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆச்சரியமான ஒளிக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்மளும் ஒரு நாள் இருளில் தானே இருந்தோம். நம்மளை வெளியரங்கமாக்கினார்ல, வெளியே கொண்டு வந்தார்ல. இந்த நவம்பர் மாதத்திலும் உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வாழ்க்கையில அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நவம்பர் மாதத்துல தேசத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்முடைய பட்டணத்துல என்ன செய்ய போகிறார், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். இந்த நவம்பர் மாதம் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி நாம் சொல்ல போகிறோம், வெளியே புறப்பட்டு வாங்க. ஒரு ஆச்சரியமான ஒளி உங்களுக்காக காத்திருக்கிறது. இதை குறித்து அநேக வசனங்கள் வேதத்திலே உண்டு. ஏசாயா 9:2 இது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஜனங்கள் நடக்கிறாங்க, ஆனா எதுல நடக்கிறாங்க? இருள்ல. தேசங்கள் இருக்கிறது, இங்க அழகா சொல்லி இருக்கிறது, தேசம் இருளின் தேசம். இந்திய தேசம் எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்குதா? இல்லையே. வெளியே புறப்பட்டு வாங்க. நீங்க எந்த இருள்ல இருந்தாலும் சரி, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி இயேசுவை பிரசங்கிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றுவா. இந்த நவம்பர் மாதத்துல இருளில் நடக்கிறவர்கள், இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். வெளியே புறப்படுங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளி காத்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சொல்றாங்க, நாம தேவன் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த உலகத்துல நாம தேவன் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் நாம இல்லாம இந்த உலகத்துல எதையும் செய்ய அவர் விரும்புகிறது இல்லை. அவரால் முடியும், ஆனா விரும்புகிறது இல்ல. அதை நம்ம கொண்டு செய்ய விரும்புறாரு, உங்களை கொண்டு செய்ய விரும்புறாரு. இருள்ல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க பேசணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எவ்வளவு நாட்கள் பார்த்து கொண்டே இருப்போம்? இந்த நவம்பர் மாதத்துல இருள்ல இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து பேச போகிறோம். வெளியே புறப்பட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன ஒரு மோசையா வச்சிருக்கிறாரு. நீங்க வசிக்கிற பகுதியில இந்த இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு யாரு வெளிச்சத்தை காண்பிச்சு பேச முடியும்? நீங்களும் நானும் தானே. ஏன்னா நம்ம அதுல இருந்து வந்திருக்கிறோம்ல. ஆகவே இந்த நவம்பர் மாதத்துல அவர் வெளியரங்கமாக்க போகிறார். அந்த ஜனங்களுக்கு மேல ஒரு வெளிச்சம். நம்ம தானே இந்த பூமியில வெளிச்சமா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம். அப்ப நம்ம தானே செய்யணும் அதை. அதனால நவம்பர் மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு இருள் நிறைஞ்ச பாதையில மாட்டி இருக்கிறீங்களா? ஐயா, என்னால் இந்த இருள்ல இருந்து வெளியே வர முடியல. தேசத்துல தான் இருக்கிறேன், ஒரு பெரிய தேசத்துல இருக்கிறேன், ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை வெளிச்சத்துல நடக்கிற மாதிரி இல்லை, இருள்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த இருள்ல இருந்து வெளியே வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இருள்ல இருந்து நீங்க வெளியே புறப்பட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு பெரிய வெளிச்சம் நிறைஞ்ச பாதை காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் வெளியரங்கமாகிற மாதம். எஸ் லார்ட், ஆழங்கள் வெளியரங்கமாக போகிறது, புதையல்கள் பொக்கிஷங்கள் வெளியரங்கமாக போகிறது. ஜனங்கள், என் தேச ஜனங்கள் வெளியரங்கமாக போகிறார்கள்.
அநேக நாட்களாக இருளில் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு வெளிச்சம் அவர்கள் மேலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு பெரிய இருள் சூழ்ந்த இடத்துல மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிச்சு கொண்டிருந்தாங்கன்னா இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விடுவீங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.